புதிய தொழில் தொடங்குவதற்கான சிறந்த மையமாக சென்னை கிறித்துவ கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள MRF புத்தாக்க பூங்கா திகழும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் உள்ள சென்னை கிறித்துவ கல்லூரி வளாகத்தில் 45,000 சதுரடி பரப்பளவில் MCC MRF என்ற புத்தக மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொழில் தொடங்குவதற்கான சிறந்த மையமாக சென்னை கிறித்துவ கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள MRF புத்தாக்க பூங்கா திகழும் என்று பெருமையாக தெரிவித்தார். அரியலூரில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் S. சிவசங்கர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கனமழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகள், விவசாய நிலங்கள், நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் S. சிவசங்கர் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களின் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து பொன்னாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தினை வெளியேற்றும் விதமாக அணைக்குடி தடுப்பணைகளை பார்வையிட்டு அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு மழைநீர் வெளியேற்றத்தை துரிதப்படுத்த அதிகாரிகளிடம் ஆலோசனை வழங்கினார். சென்னம்பட்டி அணைக்கட்டு வலது கால்வாய் புனரமைக்கப்பட்ட வழித்தடத்தில் 9 கண்மாய் நிறைந்து மறுகால் பாய்ந்து வரும் நீர்வரத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு பகுதியில் உள்ள 9 கண்மாய்கள் மூலம் சுமார் 750 ஏக்கர் விவசாய பாசன வசதி பெறுகின்றது. இந்த நிலையில் சென்னம்பட்டி அணைக்கட்டில் கட்டப்பட்ட வலது கால்வாயில் தற்போது பெய்த கனமழையினால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கரிசல் பூமியை மீண்டும் உயிர் பெறச் செய்யும் வகையில் கட்டமைக்கப்பட்ட சென்னம்பட்டி வலது கால்வாயில் சென்னம்பட்டியிலிருந்து மல்லாங்கிணறு வரை செல்லும் இந்த கால்வாய் தற்போது நிரம்பி வழியும் நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கொட்டும் மழையில் நேரில் பார்வையிட்டார். மேலும் தனது சொந்த ஊருக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் வருவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கும் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் உழவர் மாநாடு நடைபெறும் மாநாட்டு திடலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற டிசம்பர் 11ஆம் தேதி இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாகவும், ஒட்டுமொத்த விவசாயிகளின் கோரிக்கையை இந்த மாநாட்டு திடலில் பேச உள்ளதாகவும், அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6,000 வழங்கும் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதியை குறைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள், உழவர்கள் எங்களுடைய கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இன்றைய சூழலில் மிக மோசமான சூழ்நிலை, அவருடைய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாநாட்டை நடத்தியிருக்கின்றோம். இது போன்ற ஒரு மாநாடு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தவில்லை, நடத்தப் போவதும் கிடையாது. காரணம், எங்களுக்கு உழவர்கள் என்றால், மீண்டும் சொல்கின்றேன், உழவர்கள் எங்களுடைய கடவுள். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் இப்போ அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது நெல்லுக்கு, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3,500 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் கேட்கின்றோம், கோரி வருகின்றோம். தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் சேலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் இடங்கண சாலை நகராட்சிக்குட்பட்ட எளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சேலை நெசவு விசைத்தறி தொழிலாளர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். தற்போது சேலை நெசவு விசைத்தறி தொழிலாளர்களை பாதுகாக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து இடங்கண சாலை நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், பொய்யாக தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து நிறைவேற்றாத திமுக அரசை இனியும் நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் அண்ணியாக, உங்கள் சகோதரியாக, உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், 2026 உங்கள் அத்தனை பேர் ஆதரவோடு நமது ஆட்சிக்கு வரும்போது உண்மையாக முதல் முக்கியமாக கையெழுத்து நெசவான மக்களுக்காக, உங்களுக்காக நான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம் வென்றெடுப்போம். என் மக்களே, உங்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர். அவரைதான் நம்ம இழந்துட்டோம். இனியும் நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்க வீட்டு பொண்ணா நான் வந்திருக்கேன். நான் யாருக்காக இங்க
நாமக்கல் அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக தம்பதி தனது மகனுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி அடுத்துள்ள வாழவந்தி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி செல்வராஜ் பூங்கொடியின் மகன் சுரேந்தர். இவருக்கு திருமணமாகி 6 மாதங்களே ஆன நிலையில் மனைவியோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்ததன் பேரில் அங்கு சென்ற போலீசார் ஜன்னலை திறந்து பார்த்தபோது மூவரும் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. தொடர்ந்து மூவர் உடலையும் மீட்ட எருமைப்பட்டி காவல் நிலைய போலீசார் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆகாஷ் ஜோஷி தற்கொலைக்கான காரணம் என்பது குறித்து விசாரித்து வரும் நிலையில் தம்பதி திருமணமான தனது மகனுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் அருகே தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சுவாமிநாதன் தெருவை சேர்ந்த சரவணன் போரூரிலிருந்து குன்றத்தூர் நோக்கி மொபெட்டில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த வேன் மொபெட் மீது உரசியதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த சரவணன் மீது வேனின் சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே சரவணன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சரவணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைகள் நேற்று காலை சென்னை ஐஐடியில் தேர்வு எழுதிவிட்டு வீட்டிற்கு வந்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய வேன் ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்தில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க AI தொழில்நுட்பத்துடன் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கிருஷ்ணகிரியில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் வேலூர் மண்டல அளவிலான திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் திமுக தொழில்நுட்ப அணி செயலாளரும் தமிழக தொழில்துறை அமைச்சருமான TRP ராஜா மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற தொண்டர்கள் தொழில்நுட்ப அணி இளைஞர்கள் அயராமல் பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் TRP ராஜா தமிழகத்தில் உள்ள 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குறித்த திறன் பயிற்சி அளிக்கும் வகையில் கூகுள் நிறுவனம் மூலம் AI டெக்னாலஜி மூலம் பயிற்சி வழங்க அமெரிக்காவில் போடப்பட்ட ஒப்பந்தம் கிடைத்துள்ளது என்றும் போர்டு நிறுவனம் மீண்டும் சென்னையில் பணிகளை துவங்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று கூறினார். நேற்று கூட கூகுள் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு அவர்களுக்கு மிக சிறப்பான AI-ல தொழில்நுட்பத்தில் வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதற்கு மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல்படி 4 முதல்வர் திட்டத்தின் கீழ் கூகுள் நிறுவனமும் இணைந்து கூகுள் AI மிஷின் வழியாக நமக்கு 20 லட்சம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி 20 லட்சம் பிள்ளைகளுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுப்பதற்கான பணியும் நேற்று US-ல போட்ட அந்த ஒப்பந்தம் நேற்று நடந்தாச்சு. சந்திரபுரம் அருகே வீட்டினில் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் அடுத்த பொன்னன்வட்டம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரின் மனைவி சந்தியா. சிவா பெங்களூருவில் பணியாற்றி வரும் நிலையில் அவரது மனைவி சந்தியா வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி சந்தியா வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் குமரேசன் ஆகியோர் அடித்து துன்புறுத்தி கழுத்தை நெரித்து உடலுறவில் ஈடுபட்டதால் சந்தியா உயிரிழந்து விட்டதாக தகவல்களை போலீசாரிடம் இருவரும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் திருப்பத்தூர் நீதிபதி முன்பு நிறுத்தி சிறையில் அடைத்தனர். ஒசூர் மாநகரில் துணிக்கடையில் தீ விபத்து ஏற்பட்டு லட்சக்கணக்கான மதிப்பிலான ஆடைகள் தீயில் எரிந்து சேதமானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பெரியார் நகரில் பாக்கியராஜ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கேளமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக துணிக்கடையை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை கடையிலிருந்து புகை கிளம்பி தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் கடைக்குள் இருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து சேதமானது. மேலும் தீயணைப்புத் துறையினர் தீ மற்ற கடைகளுக்கு பரவாத வகையில் சுமார் 1 மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். துணிக்கடையில் தீயில் எரிந்த ஆடைகளின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த பணமும் எரிந்து சேதமாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் தீ விபத்து குறித்து ஒசூர் நகர போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.